ஏற்பாட்டிலையும் கூட நாம் கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். But it's good to see when is the first time that Jesus spoke about false prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து முதல் முறை இயேசு எப்பொழுது பேசியிருக்கிறார் என்பதை தியானிப்பது நல்லது. And that is at the end of this Sermon on the Mount, which is in Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே காணப்படுகிற அந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே இயேசு கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறார். So whenever you read something in a big sermon, you must see it being connected to that sermon. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கத்தை இது போன்று வாசிக்கிறீர்களோ அதிலே உள்ளதான கடைசி காரியத்தை மற்றவைகளோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. Matthew chapter 5, chapter 6, chapter 7 is one message. மத்தேயு 5, 6, 7 இவன் மூன்றுமே ஒரே செய்தி. That is one of the longest messages of Jesus in the Bible. வேதத்திலே காணப்படக்கூடிய இயேசுவினுடைய நீண்ட பிரசங்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இதுதான். Another long message like that is at the Last Supper in John chapter 14, 15 and 16. கடைசி அந்த ராப்பந்தியிலே கொடுக்கப்பட்டதான செய்தி அதுவும் நீண்ட ஒரு பிரசங்கம். அது யோவான் 14, 15, 16. Those we must read together. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து நீங்கள் வாசிப்பது நல்லது. And in John 17 is a prayer at the end of that long passage. அந்த நீண்ட பிரசங்கத்தினுடைய முடிவாக அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம். So when we look at Matthew 5, 6 and 7, ஆகவே மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது this is something similar to the 10 commandments given in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளுக்கு ஒப்பாக இது இருக்கிறது. See, before Moses there were no standards among the Jewish people. மோசேயின் காலத்துக்கு முன்பதாக யூத மக்களுக்குள்ளாக எந்த ஒரு தரமும் இருக்கவில்லை. But with Moses came the law and 10 commandments. ஆனால் மோசேயோடு கூட நியாயப்பிரமாணமும் 10 கற்பனைகளும் வந்தது. And God said, now you are a nation, you are my people, this must be your standard. நீங்கள் இப்பொழுது ஒரு ஜாதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீர்கள், இந்த கற்பனைகள் தான் உங்களுக்கு ஒரு தரமாக நிர்ணயிக்கப்படுகிறது. Out in the world they have so many other standards. உலகத்திலே வெளியே பார்க்கும் பொழுது மற்ற எவ்வளவோ தரங்களை அவர் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's what God said to the Israel. இதைத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். They commit adultery, they worship idols, they do so many things. அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள், இன்னும் பல காரியங்களை செய்தார்கள். But in your midst it must be different. உங்கள் மத்தியிலே வித்தியாசமாக இருக்க வேண்டும். You must not worship idols. விக்கிரகங்களை நீங்கள் வணங்கக்கூடாது. You must keep the Sabbath day holy. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவீர்கள். Honor your father and mother. உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். Must not murder, must not commit adultery. கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. You must not steal. களவு செய்யக்கூடாது. You must not even desire your neighbor's wife. அயலகத்தானுடைய மனைவியை இச்சிக்கவும் கூடாது. Those are the 10 commandments. இவைகள் தான் அந்த 10 கற்பனைகள். And as Israel kept those commandments, they became higher than all the other nations morally. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கற்பனைகளை கைக்குள்ள ஒழுக்க ரீதியிலே மற்ற ஜனங்களை காட்டிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். Then Jesus came. அதற்கு பிறகு இயேசு வந்தார். And Jesus abolished the old covenant. இயேசு பழைய அந்த உடன்படிக்கையை அவர் நிராகரித்தார். And said, now I am making a new covenant. இப்பொழுது நான் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். So if the standard of the world was down here, உலகத்தினுடைய நிலவரம் இந்த நிலையில் இருக்கிறது தரம் என்று சொன்னால், Israel with the 10 commandments was above that. 10 கற்பனைகளை பெற்ற இஸ்ரவேல் நாட்டினுடைய தரம் அதற்கு மேலாக இப்படி இருக்கிறது என்று சொன்னால், and Jesus came and established the church with a higher standard than all that. இயேசு வந்த பிறகு அவருடைய சபையினுடைய தரமானது மற்ற எல்லா தரங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. And that is what he taught in Matthew 5, 6 and 7. இதைத்தான் அவர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே போதித்தார். And that is why in Matthew 5, 6 and 7 he said things like this. ஆகவே தான் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே இது போன்ற காரியங்களை அவர் சொல்லுகிறார். Verse Matthew 5:21. மத்தேயு 5:21 வாசிக்கிறோம். That in the old covenant the law was you shall not commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது
பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. I say to you, verse 22, you shouldn't get angry. மத்தேயு 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கோபப்படவும் கூடாது. See, Old Testament standard was don't murder, New Testament standard is don't get angry. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தரமானது கொலை செய்யாதிருப்பாயாக, புதிய உடன்படிக்கையுடைய தரமானது கோபப்படாதிருப்பாயாக. And don't call your brother bad names. உன்னுடைய சகோதரனை கெட்ட பெயர்களை வைத்து அழைக்க வேண்டாம். In the Old Testament the standard was, verse 27, don't commit adultery. பழைய ஏற்பாட்டினுடைய தரம் விபசாரம் செய்யாதிருப்பாயாக. But I say to you, don't even lust in your heart after a woman. Verse 28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 28ஆம் வசனத்திலே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. In the Old Testament it said, verse 31, if you divorce your wife, make sure you give her a certificate. 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனைவி தள்ளிவிடும் பொழுது தள்ளுதற் சீற்று அதையும் கொடுக்க கடவன். But I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you must not divorce at all. நீங்கள் விவாகரத்தை செய்யக்கூடாது, தள்ளிவிடுதலே கூடாது. Again, verse 33. மீண்டுமாய் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், in the Old Testament they said you should not make false vows. பழைய உடன்படிக்கையிலே பொய் ஆணை இடக்கூடாது என்று பார்க்கிறோம். That means you should not swear and then tell a lie. ஆணையிட்டு விட்டு அதற்கு பிறகு பொய் சொல்லக்கூடாது. But I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you must always speak the truth. Verse 37. 37ஆம் வசனத்தில் எப்பொழுதுமே உள்ளதை உண்மையாகவே பேச வேண்டும். Not only when you put your hand on the Bible, even when all the time you must speak the truth. கையை வேதத்தின் மேல் வைத்து சத்தியம் பண்ணும் பொழுது மட்டும் உண்மை பேசுவது என்பதல்ல, எப்பொழுதுமே உண்மைதான் பேச வேண்டும். And in the Old Testament it said in verse 38 that you must an eye for an eye and a tooth for a tooth. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். And that you must love your neighbor, verse 43, and hate your enemy. 43ஆம் வசனத்தில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I say to you, a higher standard, love your enemy also. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற தரம் மேலான தரம், உன்னுடைய சத்துருவையும் நீ நேசிப்பாயாக. Do you see how Matthew 5 is replacing the 10 commandments? மத்தேயு 5ஆம் அதிகாரம் எப்படி 10 கட்டளைகளுக்கு மாற்றாக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தீர்களா? I am raising the standard above the 10 commandments. 10 கற்பனைகளுடைய நிலவரத்தை காட்டிலும் என்னுடைய தரத்தை இப்பொழுது நான் உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So when Israel obeyed the 10 commandments, their standard was higher than the nations. இஸ்ரவேல் இந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மற்ற ஜாதிகளை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனமானது தரத்திலே கொஞ்சம் உயர்ந்தது. When they disobeyed it, God rejected them. அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். Now today Jesus has raised the standard above even the 10 commandments. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை காட்டிலும் தரத்தை அவர் உயர்த்தி இருக்கிறார். And said this is the standard for the church. இதுதான் சபையினுடைய தர நிர்ணயம். Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Now you ask yourself. இப்பொழுது உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். Many of you have been Christians for many years. உங்களிலே அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்து வருகிறீர்கள். And you've been in other churches also. மற்ற சபைகளிலும் இருந்திருக்கிறீர்கள். You have heard many preachers. அநேக பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். Here in Tuticorin there are always some type of public meeting with preachers coming and preaching. அது விசேஷமாக தூத்துக்குடி பட்டணம் என்று சொன்னால் எப்பொழுதுமே எங்கு பார்த்தாலும் ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும், பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். And in all these years in your life that you have heard hundreds of sermons. இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் நூற்றுக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களே, have you heard people teach you that you must not get angry? கோபப்படக்கூடாது என்று போதிக்கிறதை பிரசங்கத்திலே கேட்டிருக்கிறீர்களா? Or that you must not lust with your eyes after a woman? அல்லது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்க கூடாது என்று போதிக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா? That you must speak the truth? சத்தியத்தை எப்பொழுதும் பேச வேண்டும். That you must love your enemies? உங்களுடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். Bless those who curse you? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். There are many more things. இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Like when you give money, verse 2, don't let even your left hand know, verse 3, what your right hand is doing. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. That means when you give an offering even to God, அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கே ஒரு காணிக்கை கொடுக்கும் பொழுது nobody must know யாருமே அதை அறியக்கூடாது. what you are giving. நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதை யாரும் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை யாரும் அறியக்கூடாது. How many churches obey that? எத்தனை சபைகள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது? Somebody comes and brings a bag in front of you, offering bag. உங்களுக்கு முன்பாக காணிக்கை பையை கொண்டு வருகிறார்கள்.
Can you obey that verse when you put money into the bag? அந்த காணிக்கை பையிலே பணத்தை போடும்பொழுது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுமா? Everybody who is putting money into an offering bag is disobeying that verse. இந்த காணிக்கை பையிலே உங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் பொழுது காணிக்கை போடுகிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். Because people around him are seeing. ஏனென்றால் பக்கத்தில் உள்ளவர்கள் அதை பார்க்கிறார்கள். And then in some churches they give you an envelope and say put your name there. சில சபைகளிலே உங்களுடைய பெயரை போட்டு கவரை ஒரு கவர்ல மேலே கொடுத்து விடுகிறார்கள். What are these churches doing? They are making you disobey the word of God. இந்த சபைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படியாக செய்கிறது. But have you understood that? ஆனால் இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? That is why God needed another church. ஆகவே தான் தேவனுக்கு இன்னொரு சபை தேவைப்பட்டது. Where we teach these things. இங்கே நாம் இந்த காரியங்களை போதிக்கிறோம். So how do we collect money in our church? ஆகவே நம்முடைய சபைகளிலே எப்படி நாம் பணத்தை வசூல் செய்கிறோம்? We keep a box. நாம் ஒரு காணிக்கை பெட்டியை வைக்கிறோம். Say, you put it there when nobody is watching, you can go and put it. அப்ப யாரும் கவனிக்காத பொழுது அந்த காணிக்கை பெட்டியிலே நீங்கள் போடலாம் என்று சொல்கிறோம். See, we have had a box in Bangalore for nearly 40 years. I don't know who puts and who doesn't put. ஆகவே பெங்களூர் சபையிலே 40 ஆண்டுகளாக அங்கே பெட்டி இருக்கிறது. யார் போடுகிறார்கள் யார் போடுவதில்லை என்று எனக்கு இதுவரை தெரியாது. And nobody can get any honor for putting because nobody knows who has put it. யார் போட்டார் என்றே தெரியாது இருக்கும் பொழுது போட்டதற்கு எப்படி கனம் கிடைக்கும்? We have tried to obey this verse. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியாம முயற்சித்திருக்கிறோம். And the Bible also says that God loves a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. How can you give cheerfully when somebody puts a bag in front of you? உங்களுக்கு முன்பாக காணிக்கை பையை நீட்டும் பொழுது யார் உற்சாகமாய் போட முடியும்? And some churches they make you walk down to the front to the box and you have to put it there. சில சபைகளிலே வரிசையாக உங்களை வர வைத்து காணிக்கை நேரத்திலே பாட்டு பாடும்பொழுது வரிசையாய் வந்து நீங்கள் அங்கே உள்ள பெட்டியிலே போட்டு போக வேண்டும். Everybody has to come, you cannot escape. அங்கே தப்பிக்க முடியாது, எல்லாரும் கண்டிப்பாக வரிசையில் வந்துதான் ஆக வேண்டும். Everybody is disobeying this verse. ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். I am not here to judge them, God is their judge. நான் அவர்களை நியாயந்தீர்க்க இங்கே இல்லை, தேவன் தான் அவருடைய நியாயாதிபதி. I am only saying this is the standard for the church. சபைக்கு இதுதான் தரம் என்று அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Do you think Jesus just said these things not to be obeyed? கீழ்ப்படியாமல் போவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? How many Christians take it seriously? எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கருத்தாய் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? Or he said, when you pray, don't let anybody know about your praying. அல்லது ஜெபம் பண்ணும் பொழுது Verse 6. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஜெபம் பண்ணும் பொழுது யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது யாரும் காண வேண்டாம் என்று சொல்கிறார். மனிதர் காணும்படியாக ஜெபிக்க You வேண்டாம். must not let anybody know how long you pray or any such thing. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காண தேவையில்லை. But I hear so many pastors and preachers talking about they spend 2 hours in prayer or 3 இன்று hours. 2 மணி நேரம் நான் ஜெபித்தேன், 3 மணி நேரம் ஜெபித்தேன், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பிரசங்கியார்களை நான் கேட்டிருக்கிறேன். When you hear a preacher say, this morning I had to spend 2 hours in prayer. இன்றைக்கு 2 மணி நேரம் நான் ஜெபத்திலே செலவு செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டால் What is the thing that comes to your mind? உங்களுடைய மனதில் உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன? Oh, what a holy man. ஓ, எவ்வளவு ஒரு பரிசுத்தவான். You know what comes to my mind? என்னுடைய மனதிற்கு என்ன நினைவு வருகிறது தெரியுமா? Here is a person who is disobeying God's word in Matthew chapter 6 verse 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒருவர் என்று தான் நான் நினைக்கிறேன். Why don't you feel like that? ஏன் நீங்கள் அப்படி உணர்வதில்லை? Because you have not taken Matthew 6:6 seriously. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் கருத்தாய் எடுத்துக்கொள்ளவில்லை. When I hear a man boasting about how long he prays, எவ்வளவு நீண்ட நேரம் ஜெபிக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனை குறித்து நான் கேட்கும் பொழுது I don't see him as a holy man even if he says he prayed for 4 hours. 4 மணி நேரம் ஜெபித்தேன் என்று சொன்னாலும் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்பதை நான் பார்ப்பதில்லை. I see him as a man who is disobeying God's word in Matthew 6 verse 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு மனிதன் என்று தான் நான் பார்க்கிறேன். Then Jesus said, அதுக்கு பிறகு இயேசு சொன்னார், when you fast verse 18, don't let anybody know about it. நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது யாரும் அதை குறித்து அறிய வேண்டாம் என்று சொல்கிறார். Haven't you heard pastors say I fasted for 7 days or 21 days and so many things like that? நான் 7 நாட்கள் உபவாசத்தேன், 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் என்று மக்கள் சொல்லுவதை பாஸ்டர்மார் சொல்லுவதை கேள்விப்படவில்லையா? And you think, oh, what a wonderful thing. ஓ, எவ்வளவு அற்புதமான காரியம் உபவாசிப்பது என்று எண்ணுகிறீர்கள். But Jesus said when you fast nobody must know about it. ஆனால் நீ உபவாசிக்கும் பொழுது யாரும் அதை குறித்து அறியக்கூடாது என்று So when சொல்கிறார். I hear people boasting about how long they fasted, எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறார்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிறதை நான் கேட்கும் பொழுது I think there is a man who is utterly disobedient to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியாத ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று தான் நான் உணர்கிறேன். Why don't you think like that? நீங்களே அப்படி எண்ணுவதில்லை?
Why do you think, oh, what a holy man? ஓ எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று ஏன் நீங்கள் எண்ணுகிறீர்கள்? And maybe you also start following such people and talking about your fasting and ஒருவேளை உங்களுடைய உபவாசத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் அவரை போலவே பேச ஆரம்பித்து விட்டீர்கள் போலும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, that is how churches have lowered the standard of God's word and disregarded it. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையின் தரத்தை கீழே கொண்டு வந்து அதை அற்பமாய் எண்ணி தள்ளி விடுகிறார்கள். It has become a tradition in some churches for pastors to boast about how much they fast and pray. எவ்வளவு நேரம் அவர் ஜெபிக்கிறார்கள், எவ்வளவு நாட்கள் உபவாசிக்கிறார்கள் என்பதை குறித்து பேசுவதே சில சபைகளில் பாரம்பரியமாகிவிட்டது. I think of what Jesus said in Mark chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். Verse 13. 13ஆம் வசனம். He said it 3 times. Let me read it all 3 times. 3 முறை இவைகளை சொல்லி இருக்கிறார். அந்த 3 வசனங்களையுமே நான் வாசிக்கிறேன். Verse 8. முதலாவது மார்க் 7ஆம் அதிகாரம் 7 verse 8. மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். You neglect the commandment of God and you hold to your tradition. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறீர்கள். What is the commandment of God? தேவனுடைய கட்டளை என்ன? Don't let anybody know when you give, when you pray, when you fast. நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும் உபவாசம் பண்ணும் பொழுதும் யாரும் அதை அறிய வேண்டாம். What is the tradition of men? மனிதனுடைய பாரம்பரியம் என்ன? Write your name on the envelope and give the money. அவர்கள் கொடுக்கக்கூடிய உரையிலே உங்களுடைய பெயரை எழுதி அதை பணத்தை நீங்கள் பாஸ்டர் கையில் கொடுக்க வேண்டும். Tell people how long you prayed. மக்களிடத்தில் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். Tell people how long you fasted. That is the tradition of men. எவ்வளவு உபவாசிக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய பாரம்பரியம். Jesus says you neglect the commandment of God and you keep the tradition of men. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளை தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கைக்கொள்ளுகிறீர்கள். And he says it again. மீண்டுமாய் சொல்லுகிறார். Verse 9. 9ஆம் வசனம். You set aside the commandment of God to keep your tradition. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது என்று. And he says it a third time. மூன்றாம் முறையும் சொல்லுகிறார். Verse 13. 13ஆம் வசனம். You invalidate the word of God by your tradition. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். When Jesus says 3 times in the space of 1 minute, it must be a pretty serious thing. ஒரு நிமிஷ இடைவெளியிலேயே 3 முறை ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நாம் கருத்தாய் சிந்திக்க வேண்டிய காரியம். How many times have you heard anyone preach to you that when you pray or fast or give, nobody must know what you give? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது யாருமே அதை அறியக்கூடாது என்று சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள்? Or another thing he said in Matthew 6. அல்லது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். Verse 24. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். You cannot serve 2 masters. You cannot serve God and money. நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் பணத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. How many times have you heard a sermon on that? இந்த வசனத்தின் அடிப்படையில் எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள்? Or அல்லது another thing he said. அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 3 times. 3 முறை சொல்கிறார். Not once but 3 times. ஒரு முறை அல்ல 3 முறை. I just showed you something he said 3 times. நான் ஏற்கனவே 3 முறை இயேசு சொன்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். This praying, fasting and giving also 3 times he said don't tell people. ஜெபிப்பது உபவாசிப்பது கொடுப்பது இதையுமே 3 முறை ஜனங்களுக்கு don't tell people, don't tell people, don't tell people. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். Now here's another thing 3 times. இங்கே 3 முறை சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கு. Matthew 6:25. மத்தேயு 6:25. Do not be anxious. கவலைப்படாதிருங்கள். And Matthew chapter 6 verse 31. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Do not be anxious. கவலைப்படாதிருங்கள். Verse 34. 34ஆம் வசனம். Do not be anxious. கவலைப்படாதிருங்கள். How many times have you heard a sermon on do not be anxious? கவலைப்படாதிருங்கள் என்றதான பிரசங்கத்தை எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள்? I'm just trying to tell you that the things Jesus raised the standard, but that standard is not being preached in most churches. எந்தெந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தரத்தை உயர்த்தி இருக்கிறாரோ அந்த தரங்கள் இன்று अनेक கிறிஸ்தவ சபைகளிலே பிரசங்கிக்கப்படுவதில்லை. So if people don't hear about it, how will they live with that standard? அதை கேள்விப்படவே இல்லை என்று சொன்னால் அந்த தரத்தின்படி எப்படி வாழ போகிறார்கள்? Supposing God gave Moses the 10 commandments and he never told anybody about it. மோசேக்கு தேவன் 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். மோசே அதை யாருக்குமே சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். Supposing Moses had said, அல்லது மோசே எப்படி சொல்லி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். oh, don't commit adultery. How can we preach that? People are so weak in this area, they will fall now and then. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை எப்படி பிரசங்கிப்பது? ஜனங்கள் எல்லாரும் பலவீனமாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் அப்பொழுதுமாக வேசினத்தில் விபச்சாரத்தில் விழத்தான் செய்வார்கள். Don't lust after your neighbor's wife. How can we preach that? People will do it. அயலகத்தானுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்று எப்படி மக்களால் அதை கீழ்ப்படிய முடியும்? ஏன் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால்? But he didn't say that.
ஆனால் மோசே அப்படி சொல்லவில்லை. He said, these are the 10 commandments God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள் இவைகள்தான் என்று மோசே சொன்னார். Now when Jesus raised that standard, இயேசு அந்த தரத்தை உயர்த்தும் பொழுது it is the responsibility of every servant of God to say, this is the standard which Jesus has laid down for the church. சபைக்கென்று இயேசு கொடுத்திருக்கக்கூடிய தர நிர்ணயம் இதுதான் என்று பிரசங்கிப்பது ஒவ்வொரு தேவ ஊழியன் மேலும் விழுந்த கடமை. And then he said, அதற்கு பிறகு சொல்கிறார், Matthew 7, மத்திய 7ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். This gate for this new life that I've been talking about is very small. நான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தேனே, அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது. The way is very narrow. அந்த வழி நெருக்கமாய் இருக்கிறது. There is a broader way. ஒரு விசாலமான வழி உண்டு. But I am preaching a narrow way. ஆனால் நானோ குறுகலான பாதையை பிரசங்கிக்கிறேன். We can compare it to the Old Testament. நாம் பழைய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும். Here is a broad way that says don't commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய விசாலமான பாதை ஒன்று உண்டு. But I am saying a narrow way, don't get angry. ஆனால் கோபப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகலான வழியை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Here is a broad way which says don't commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கக்கூடிய அகலமான வழி ஒன்று உண்டு. But I am showing you a narrow way, don't even lust in your mind. நான் ஒரு குறுகலான பாதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உள்ளத்திலே இருதயத்திலே இச்சிக்க கூட கூடாது. Here is a broad way which says when you put your hand on your Bible, speak the truth. இங்கே அகலமான வழி, நீங்கள் உங்களுடைய கையை வேதத்திலே வைத்து சத்தியம் பண்ணும் பொழுது உண்மையை தான் பேச வேண்டும். But here is a narrow way which says you must always speak the truth 24 hours a day. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நீங்கள் உண்மையை தான் பேச வேண்டும் என்கிறதான குறுகலான வழி. Here is a broad way which says you are permitted to hate your enemy. Here is a narrow way which says you must love your enemies also. உன் சத்துருக்களை பகைப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிற அகலமான வழி, இங்கே சத்துரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. Here is a broad way which says when you give some money, it's quite all right if you get a little honor in the church for that. தேவனுக்கென்று பணத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் தெரிந்து அதன் மூலமாய் உங்களுக்கு கனம் பெற்றுக்கொண்டால் அது பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதான விசாலமான வழி. But here is a narrow way which says when you give money, don't get any honor, don't let anybody know that you gave. இங்கே குறுகலான வழி, பணம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அது நிமித்தமாக எந்த கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், யாரும் அதை அறியாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். Here is a broad way which says when you pray and fast, it's all right to testify about it. ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது அதை குறித்து சாட்சி சொல்வது பரவாயில்லை என்கிற விசாலமான வழி. You will get some honor, people will respect you as a man of God. நீ ஒரு தேவ மனிதன் என்றதான கனத்தை பெறுவாய், மக்கள் உங்களை மதிப்பார்கள். But here is a narrow way which says don't tell anybody. ஆனால் யாருக்கும் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. God will honor you. Why you want the honor of men? தேவன் உன்னை கனம் பண்ணுவார், ஏன் உனக்கு மனிதனுடைய கனம் தேவை? Do you see now the difference between the narrow way and the broad way? குறுகலான வழிக்கும் விசாலமான வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடிகிறதா? And I want to tell you, in most churches they do not preach the narrow way. அநேக சபைகளிலே இந்த குறுகலான வழியை குறித்து பிரசங்கிப்பதே இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். Am I saying something which is not in the Bible? வேதத்திலே இல்லாத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேனா? You know, many times when I preach, people come to me and say, Brother Zach, I didn't even know that was in the Bible. Now my eyes are being opened to see it. நான் அநேக முறை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், சகோதரர் ஜாக் அவர்களே, இந்த வசனம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை, இப்பொழுதுதான் நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். How is it I didn't see it after reading it for so many times? பல முறை வாசித்தும் நான் அதை கவனிக்கவில்லையே, எப்படி என்று கேட்கிறார்கள். The Bible says these things are hidden from the clever and the intelligent. ஞானிகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. God reveals it to babes. பாலகர்களுக்கு தேவன் இதை வெளிப்படுத்துகிறார். That means those who come with a humble attitude and say, Lord, teach me your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி தாழ்மையான ஒரு மனப்பாங்கோடு கூட வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். Those who are willing to get rid of all the traditions they've got from preachers in all their years. இவ்வளவு ஆண்டுகளாக மனிதனுடைய பாரம்பரியங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பாரம்பரியத்தை விட்டு நான் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். And to see the standards of God. தேவனுடைய தரத்தை நீங்கள் பார்க்க முடியும். And then Jesus said, அதற்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், verse 15, 15ஆம் வசனம், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So now that you have heard me say all this, now do you know what a false prophet is? இப்பொழுது நான் சொன்ன இவைகள் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? False prophet is not the one who says Jesus Christ is not God. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அல்ல.
The false prophet is the one who says Jesus Christ is God. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லுகிறவர்களே தான் கள்ளத்தரிசி இருக்கிறார். He died for your sin. உடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லுவார். He rose again from the dead. மரித்து இருந்து உயிரோடு எழும்பினார். But ஆனால் it is not serious if you get angry. கோபப்பட்டால் அது அவ்வளவு சீரியஸான பாவம் அல்ல. It is not serious if you lust with your eyes. கண்களினால இச்சித்தால் அது அவ்வளவு சிறிய காரியம் அல்ல. It's not so serious if you tell a few lies. ஒரு சில பொய்களை நீங்கள் சொன்னால் அவ்வளவு சிறிய காரியம் அல்ல, கொடிதான காரியம் அல்ல. Do you think that's a false prophet? That is the false prophet Jesus is speaking about. இங்கே இயேசு இப்படிப்பட்ட கள்ளத்தரிசிகளை குறித்து தான் பேசுகிறார். It's not serious if you tell other people how much you pray and how much you fast. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. It's not serious if you tell other people how much money you gave for God's எவ்வளவு work. தேவனுடைய ஊழியத்திற்கென்று பணம் கொடுத்தீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அது அவ்வளவு கொடிய காரியம் அல்ல. If you get anxious, that's not a serious thing. கவலைப்பட்டால் கூட அது அவ்வளவு சிறிய காரியம் If அல்ல. you love money, that's not a serious thing. பணத்தை நேசித்தால் அது அவ்வளவு சிறிய காரியம் அல்ல. Do you know how many false prophets there are preaching in Christendom today? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவு கள்ள தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? When you read a verse, read it in the context of the whole message. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முழு செய்தியின் பின்னணியிலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். So when you read beware of false prophets, நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது what is he talking about in the verses before that? அதற்கு முன்பாக உள்ள வசனங்களிலே எதை குறித்து அவர் பேசிவிட்டு இதை சொல்லுகிறார் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். What is the purpose of false prophets? கள்ள தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்ன? You read in the Old Testament, the Old Testament false prophets were all sent by the devil. பழைய ஏற்பாட்டில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பிசாசினாலே அனுப்பப்பட்டவர்கள். So that God would not be happy with Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த There were நோக்கம். hundreds of false prophets. நூற்றுக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். The true prophets were the ones who mentioned God's standard, and they were not very popular. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்று சொன்னால் தேவனுடைய தரத்தை அப்படியே போதித்தவர்கள். அதை போதித்ததன் நிமித்தமாக அவர்கள் பிரபலமற்றவர்களாய் போய்விட்டார்கள். You read all the true prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மெய்யான தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரை குறித்து வாசித்து பாருங்கள். Their main ministry was to tell Israel, this is the standard of God, not what these false prophets are saying. இதுதான் தேவனுடைய தரம், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது அது தரம் அல்ல என்று சொல்லுவதையே அவருடைய பிரதான செய்தியாய் கொண்டிருந்தார்கள். That is the great need in the church of Jesus Christ today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய பிரதானமான தேவையும் இதுதான். And I believe that is one reason God has raised up our churches, so that we can proclaim that standard. இந்த தரத்தை அறிவிக்கும்படியாக பிரகடனப்படுத்தும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட இன்னொரு சபையை தேவன் நம்முடைய மத்தியில் ஆரம்பித்திருக்கிறார். And we must not go away from that. இதிலிருந்து நாம் வழி விலகி செல்லக்கூடாது. It's very easy for something to start so well, நன்றாக ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது எளிது. and then after 20-30 years we descend to the level of all the other churches. 20-30 ஆண்டுகள் செல்ல செல்ல மற்ற சபைகளுடைய தரத்துக்கு ஒப்பாக கீழே இறங்கி விடுவது எளிதாக இருக்கிறது. What I want to ask you, especially elder brothers, நான் உங்களை என்ன கேட்கிறேன் என்றால், அதிலும் விசேஷமாக மூப்பர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், all of you who have been in the church 20-25 years, நீங்கள் எல்லாருமே சபையிலே 20-25 ஆண்டுகளாக இருந்திருக்கிறீர்கள். how many of you take Matthew 5, 6 and 7 seriously? எத்தனை பேர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை மிகவும் சீரிய முறையில் எடுத்திருக்கிறீர்கள்? I'm not asking you whether you obey all of that. அவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்று கேட்கவில்லை. I'm asking you, do you even try to obey that? குறைந்தபட்சம் இதற்கு கீழ்ப்படியும்படியாக முயற்சி செய்திருக்கலாம் என்று கேட்கிறேன். Do you feel convicted when you don't obey it? அதை கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் அதை குறித்து உணர்வாவது அடைகிறீர்களா? The devil is trying to bring our churches down to the standard of the denomination. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபன சபைகளுடைய அந்த கீழான நிலவரத்திற்கு நம்முடைய சபைகளை கொண்டு வரும்படியாக பிசாசு முயற்சிக்கிறான். And then he has accomplished his purpose. அப்படியானால் சாத்தான் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் என்று சொல்ல வேண்டும். You'll get a lot of people coming to your church. நீங்கள் பல மக்கள் திரளாய் உங்கள் சபைக்கு வருகிறதை பார்க்கிறீர்கள். They will all be people who have no interest in overcoming anger, அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்குமே கோபத்தை மேற்கொள்வதில் விருப்பமே இருக்காது. no interest in overcoming the lust of the eyes, கண்களின் இச்சையை மேற்கொள்வதற்கு விருப்பமே இல்லை. no interest in overcoming
seeking the honor of men. மக்களுடைய கனத்தை தேடுவதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை. They will never think that getting anxious and worried is a sin. கவலைப்படுவது, பதஷ்டமடைவது இது பாவம் என்று எண்ண மாட்டார்கள். They will be people who don't forgive their enemies and who hate their enemies. அவர்கள் எதிரிகளை மன்னிக்க முடியாதபடி அவர்களை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். There could be people sitting like that in your church. உங்களுடைய சபையிலே இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருக்கலாம். And the devil will send more and more people like that. இது போன்ற இன்னும் அநேக மக்களை சபைக்குள்ளாக பிசாசு அனுப்பி கொண்டே இருப்பான். You are rejoicing that your church is increasing in size. என்னுடைய சபை அளவிலே பெரிதாகிக் கொண்டே போகிறது என்று நீங்கள் அதிலே மகிழ்ச்சி கொள்ளலாம். And the devil is rejoicing that your standard is going lower and lower. அதே சமயத்தில் உன்னுடைய சபையின் தரமான கீழ்நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறதற்காக சாத்தானும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். I would rather have a small church where Matthew 5, 6 and 7 is preached regularly and people are at least trying to live there, even if it takes time for them to come to that life. இந்த தரத்திற்கு வருவதற்கு பல நாட்கள் ஆக போகிறது என்று தெரிந்தாலும் இந்த 5, 6, 7 மத்தேயுவிலே சொல்லப்பட்ட தரத்தின்படியே வாழ வேண்டும் என்று முயற்சியாவது செய்யக்கூடிய ஒரு சிறு சபையிலே நான் ஒரு பங்காயிருக்க விரும்புகிறேன். Rather than have a big church that ignores all these commands of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கட்டளைகள் எல்லாம் தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரிய சபையிலே இருப்பதை காட்டிலும் This is the narrow way that leads to life. இதுதான் ஜீவனுக்கு நம்ம எடுத்துச் செல்லக்கூடிய குறுகலான பாதை. You know, it is a narrow way. அது குறுகலான பாதை என்று அறிந்திருக்கிறீர்கள். The Old Testament way was much broader. பழைய ஏற்பாட்டினுடைய வழியானது அகலமாக இருக்கிறது. A lot of people who could fit into the Old Testament way can't fit into the narrow way. பழைய ஏற்பாட்டின் வழியிலே இருக்கக்கூடிய அநேகர் புதிய ஏற்பாட்டின் குறுகலான வழியிலே வந்தால் அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. Why has God made this standard? ஏன் தேவன் இந்த தரத்தை நிர்ணயித்திருக்கிறார்? Because he wants us all to be 100% free from sin. நாம் எல்லாருமே 100% பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். Because he is a loving father. ஏனென்றால் அவர் அன்பான தகப்பன். Let me ask you, நான் உங்களை கேட்கிறேன், do you want your children to be 100% free from sickness? உங்களுடைய பிள்ளைகள் 100% வியாதியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Supposing your children have got 3 or 4 sicknesses. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு 3-4 வியாதிகள் இருக்கிறது And you take it to a doctor. நீங்கள் ஒரு டாக்டருக்கு போகிறீர்கள். Will you say, doctor, if you cure my child of just 2 of those sicknesses, that is enough? டாக்டரை பார்த்து சொல்லுகிறீர்கள், ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு 3 வியாதி இருக்கிறது, 2 வியாதியை குணமாக்கினால் போதும், சந்தோஷம் என்று சொல்லுவீர்களா? 1 or 2 sicknesses, if they remain, it is okay. 1-2 வியாதி பையனுடைய சரீரத்தில் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுவீர்களா? No father or mother will be like that. எந்த ஒரு தகப்பனும் தாயும் அப்படி இருக்க மாட்டார்கள். You will say, doctor, I want my child to be completely free from sickness. டாக்டர், என்னுடைய குழந்தை எல்லா வியாதியிலிருந்தும் சுகமடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள், சொல்லுவீர்கள். That is how our heavenly Father is. இப்படித்தான் நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார். He wants us to be completely free from sin. பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். We all have grown up with so many sinful desires and habits that we have got from Adam. ஆதாமினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான எவ்வளவோ பாவ பழக்க வழக்கங்கள், பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய விருப்பங்களிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். Let me tell you the good news. நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறேன். Jesus wants to save you from all of that, not 50% or 90%. 50%மோ 90% அல்ல, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். I thank God that I have a father who is interested in taking all sin out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு விருப்பமுள்ள ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறபடினாலே நான் சந்தோஷமா இருக்கேன், நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். It won't happen in one day. ஒரு நாளிலே அது நடைபெறாது. I know I used to be such a slave to anger even after being born again. மறுபடியும் பிறந்த பிறகும் கூட கோபத்திற்கு நான் எவ்வளவோ அடிமைப்பட்டவனாக இருந்தேன். But I read in the word of God ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே வாசித்தேன், that if you're angry, step by step you can go to hell. நீ கோபப்பட்டு கொண்டிருந்தால் படிப்படியாக நீ நரகத்துக்கு போய் விடுவாய். Matthew 5:22. மத்தேயு 5:22. He said that. அவர் சொல்லியிருக்கிறார், if you're angry with your brother, உன் சகோதரன் மீது கோபப்படும் பொழுது you're guilty before the court. நீ ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக குற்றமுள்ளவனாக இருப்பாய். Then you open your mouth and say something in anger to your brother. நீ கோபத்திலே வாயை திறந்து உன்னுடைய சகோதரனை சொல்லிவிட்டால் then you'll be guilty before the Supreme Court. அதற்கு பிறகு நீ உச்ச நீதிமன்றத்திலே நீ குற்றமுள்ளவனாக இருப்பாய். then you open your mouth and say something more serious to your brother. அதற்கு பிறகு இன்னும் சீரியஸான காரியத்தை உன் சகோதரன் மீது சொல்லுவாய் என்று சொன்னால் கோபத்திலே then you'll go to hell. ஏறி நரகத்துக்கு போவாய். Is that written in your Bible?
இப்படி இந்த 3 காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? I said, Lord, I don't want to go to hell. ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை. Why is it no preacher ever told me that if I keep on living in anger, I'll finally go to hell? நான் கோபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசியாக நரகத்துக்கு போவேன் என்று சொல்லி ஏன் எந்த பிரசங்கியாரும் எனக்கு பிரசங்கிக்கவில்லை? Because the devil has blinded those preachers that they won't tell people that. ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு அந்த பிரசங்கியாருடைய கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான். Let me ask you. நான் கேட்கிறேன், Do you think the devil wants you to be free from anger completely? நீ முற்றிலுமாக கோபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறானா இல்லையா? God wants it. தேவன் விரும்புகிறார். The devil does not want it. ஆனால் பிசாசுக்கு அது விருப்பமில்லை. Because he wants you to be with him forever. ஏன்னா நித்தியமாக பிசாசோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Even if you don't believe Matthew 5:22, the devil believes it. மத்தேயு 5:22 நீ விசுவாசிக்காவிட்டாலும் பிசாசு விசுவாசிக்கிறான். So a day came in my life many years ago when I decided to take Matthew 5:22 seriously. அநேக ஆண்டுகள் முன்பதாக மத்தேயு 5:22 மிகவும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். I said, Lord, I'm surrounded by false prophets in Christianity who never told me this. ஆண்டவரே, இது எனக்கு சொல்லாத பொய் தீர்க்கதரிசிகளை சூழ்ந்து எனக்கு இருக்கிறார்கள் ஆண்டவரே. யாருமே இதை எனக்கு சொல்லவில்லை. I'm going to take it seriously. நான் இதை கருத்தா எடுத்துக்கொள்ள போகிறேன். And I tell you, நான் சொல்லுகிறேன், it took me not days, not months, but years to finally get rid of it. இதிலிருந்து கடைசியாக விடுதலை பெறுவதற்கு நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்கள் பிடித்தது. Years and years and years. எவ்வளவோ வருடங்கள் இதை மேற்கொள்வதற்கு. I said, Lord, I don't care how long it takes. I'm going to be 100% free from this sickness. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அது எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் விடுதலை அடைய வேண்டும். What about lusting with the eyes? கண்களினால் இச்சிக்கிறதை குறித்து என்ன? Every young man, every older man is guilty of it. ஒவ்வொரு இளம் மனிதனும் ஒவ்வொரு முதிய மனிதனும் இந்த விஷயத்தில் குற்றமுள்ளவனாக இருக்கிறான். Everyone has fallen in this ஒவ்வொருவனும் இந்த பகுதியில் விழுந்திருக்கிறார்கள். Even after they are born again, மறுபடியும் பிறந்த பிறகும் கூட they fall in this area. இந்த பகுதியிலே வீழ்ச்சி அடைகிறார்கள். But how many fight it and battle it? ஆனால் எத்தனை பேர் இதிலே போராடி அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள்? I was just like any other young man. மற்ற எந்த வாலிபனை போலவும் தான் நானும் இருந்தேன். A day came in my life, I said, I'm going to fight this and fight this and fight this and finish with it in my life. நான் இதனோடு கூட போராடி 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 இதோடு முடித்து விட விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்தது. In the mind, மனதிலே it took me years. பல ஆண்டுகள் ஆனது. But if I had not fought it, I would be a slave to it even today. அன்றைக்கு நான் போராடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்கு நான் அடிமையாகவே இருந்திருப்பேன். Why is it some of you who have sat in CFC so many years are still slaves to this sin? CFC சபையில் எத்தனையோ ஆண்டுகள் உட்கார்ந்திருந்தும் கூட வந்திருந்தும் கூட ஏன் இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? Some of you elders are slaves to it. ஒரு சில மூப்பர்களே நீங்களும் அடிமைகளாக இருக்கிறீர்கள். I'll tell you why. ஏன் என்று நான் சொல்கிறேன். You don't think it is serious. இது சீரியஸான காரியம் என்று நீங்கள் எண்ணுவதில்லை. It is somebody who's got cancer and he says, it's not serious. ஒருவருக்கு கேன்சர் வியாதி இருக்கிறது, அவ்வளவு ஒன்றும் கொடிய வியாதி இல்லை என்று சொல்வது போல. See, if a doctor tells some illiterate, uneducated woman you got cancer, ஒரு படிப்பறிவில்லாத படிக்காத ஒரு பாட்டியின் இடத்திலே உனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது என்று ஒரு மருத்துவர் சொன்னால், she is not bothered. She doesn't know what cancer is. புற்றுநோய் என்றால் என்ன என்றே தெரியாது. ஆகவே அவர்களுக்கு கவலையே இல்லை. She thinks it's just like having a little cough or a cold or something. ஏதோ இருமல் வந்தது போல, சளி பிடித்தது போல இது ஒரு வியாதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூதாட்டி. She is not bothered. அவர்களுக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. You tell an educated person that he's got cancer, படித்த ஒரு நபரிடத்திலே உனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்லுங்கள், he won't be able to sleep at night. இரவிலே தூங்கவே மாட்டார். He will spend lakhs of rupees to be free from it. இதிலிருந்து விடுதலை அடைய முடியாத லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்வார். The same way, அதே போல when you understand that these sins are destroying you, you will really be eager to get free from them. இந்த பாவங்கள் எல்லாம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உண்மையாலுமே நீ நம்புவாய் என்று சொன்னால் எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று நீ விருப்பப்படுவாய். If you don't take these sins seriously, it is because you are uneducated. நீ படிக்காதவனா இருக்கிறபடினாலே, கல்வியறிவு இல்லாதவனா இருக்கிறபடினாலே தான் இந்த பாவங்களை சீரியஸான பாவங்களை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. Very educated in worldly things. உலக காரியங்கள் என்று படிக்க வரும்பொழுது அதிகமாக படித்திருக்கிறாய். You may be postgraduate or doctor. நீ ஒரு முதுகலை பட்டம் பெற்றவனாக அல்லது முனைவராக கூட இருப்பாய். Spiritually you are uneducated. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவனாய் இருக்கிறாய். That is why you think this is not a serious thing. ஆகவே தான் இவைகள் எல்லாம் சீரியஸான காரியங்கள் என்று நீ எண்ணுவதில்லை. Lusting with the eyes. கண்களினால் இச்சிப்பது, anger, கோபம், it's not serious. அதெல்லாம் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. Some uneducated person saying, கல்வியறிவு இல்லாத ஒரு நபர் சொல்லுகிறது போல,
Cancer is not serious. புற்றுநோய் அது அவ்வளவு சீரியஸானதல்ல. Tuberculosis, it is not so serious. எலும்புருக்கி வியாதி அதுவும் அவ்வளவு சீரியஸானதல்ல. Only uneducated people talk like that. படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். And Christendom is full of spiritually uneducated people who don't take seriously what Jesus has said. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை சீரியஸா எடுத்துக்கொள்ள அறியாத ஆவிக்குரிய ரீதியிலே கல்வி அறிவு இல்லாதவர்களாய் அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். One of the greatest burdens in my heart என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரங்களிலே ஒன்று is that all the brothers and sisters in CFC churches will start taking these sins seriously. இந்த பாவங்களை சீரியஸாய் CFC சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய உள்ளத்தின் பாரம். And will say, Lord, if ஆண்டவரே, it takes me 10 years 10 வருடங்களானாலும் இதை விட்டு விடுவதற்கு 10 வருடங்கள் ஆக போகிறது என்றாலும் I'm going to fight it for 10 years. நான் 10 வருஷங்களும் போராடுவேன். If it takes me 20 years, I'll fight it 20 years, but I'm determined to be free from this sickness. 20 ஆண்டுகள் ஆக போகிறது என்றாலும் நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு போராட போகிறேன் என்பதை தீர்மானித்து விட்டேன். I'm not going to listen to the false prophets who make the way broad and say, oh, it is all right. இதெல்லாம் ஒன்றும் பொருட்டல்ல, இதெல்லாம் பரவாயில்லை என்று குறுகலான வழியை அகலமாக்குகிறவர்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். There is a narrow way that leads to life. ஜீவனுக்கு நடத்தி செல்லுகிறதான குறுகலான பாதை ஒன்று உண்டு. To the abundant life that Jesus promised. இயேசு வாக்களித்ததான பரிபூர்ண ஜீவன். That is a life of fellowship with the Father. பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியப்பட்ட வாழ்க்கை. Where we live in constant fellowship with the Father. எப்பொழுதுமே பிதாவோடு கூட இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. When we come into that fellowship with the Father, அந்த பிதாவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்துக்கு நாம் வரும்பொழுது our joy becomes full. நம்முடைய சந்தோஷம் நிறைவாகிறது. You know why you get so discouraged so often? அடிக்கடி ஏன் அதிரியப்படுகிறீர்கள், சோர்வடைகிறீர்கள் என்று தெரியுமா? I'll tell you the reason. நான் காரணத்தை சொல்கிறேன். It's not because there are problems in the life, in the world. உலகத்திலே பிரச்சனைகள் இருப்பதனாலே அல்ல. Everybody faces problems in the world. உலகத்திலே எல்லாருமே பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். It is because you have not taken sin seriously. நீங்கள் பாவத்தை சீரிய முறையில் எடுத்துக்கொள்வதில்லை. I know, I used to be so discouraged in those days. அந்த நாட்களிலே நான் அதிகமாக அதிரியப்படுவேன். So discouraged. எவ்வளவோ சோர்ந்து போய் விடுவேன். It's gone from my life completely. முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையை விட்டு அது நீங்கி போய் விட்டது. Today I know the reality of Philippians 4:4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய அந்த உண்மையான காரியத்தை யதார்த்தத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். No matter who does something or does not do something, யார் எதை செய்தாலும் சரி, யார் எதை செய்ய விட்டாலும் சரி, or what happens to me or does not happen to me, அல்லது எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னது நடக்கவில்லை என்றாலும் சரி, I can rejoice. நான் சந்தோஷமா இருக்க முடியும். The reason? காரணம் என்ன? Because I've started taking sin seriously in my life. என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை சீரியஸாய் நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். I want to recommend it to you. உங்களுக்கும் இதை நான் பரிந்துரைக்கிறேன். This is the narrow way. இதுதான் குறுகலான பாதை. Beware of the false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Who never preach this narrow way to you. இந்த இடுக்கமான வழியை பிரசங்கிக்காத கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். How to know these false prophets? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? You know, there's the fruit of the Spirit and the gifts of the Spirit. ஆவியின் வரங்கள் என்று உண்டு, ஆவியின் கனிகள் என்று உண்டு. Which is more important? எது அதிக முக்கியம்? Well, let's look at the life of Jesus. இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். Both are necessary. இரண்டுமே தேவைதான். If Jesus had no gifts of the Spirit, இயேசுக்கு ஆவியின் வரங்கள் இல்லாதிருந்தால் he would never have healed a sick person. அவர் எந்த ஒரு வியாதியையும் குணமாக்கி இருந்திருக்க முடியாது. He would never have cast out a demon. எந்த ஒரு பிசாசையும் துரத்தி இருந்திருக்க முடியாது. He would not have been able to preach. பிரசங்கித்து இருந்திருக்க முடியாது. You know, if we don't have the gift, if I don't have a gift of the Holy Spirit, I can't preach here. இந்த ஆவியின் வரங்கள் எனக்கு இல்லை என்று சொன்னால் நானும் பிரசங்கிக்க முடியாது. For 50 years I have prayed that God would give me the gift of prophecy to preach God's word. 50 ஆண்டுகளாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய தீர்க்கதரிசன வரத்தை தாரும் என்று ஜெபித்திருக்கிறேன். Even now I pray for it. இன்றுமே அப்படி ஜெபிக்கிறேன். I value the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நான் மதிக்கிறேன். Without the gifts of the Holy Spirit we can't serve God. பரிசுத்த ஆவியின் வரங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுக்கு சேவை செய்ய முடியாது. We need wisdom. நமக்கு ஞானம் தேவை. We need discernment. பகுத்தறிவு தேவை. We need knowledge. அறிவு தேவை. We need faith. விசுவாசம் தேவை. To solve problems in churches. சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஞானம் தேவை. We need these gifts of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எல்லாம் நமக்கு தேவை. Jesus had them. இயேசுவுக்கு அவைகள் இருந்தன. And we must seek for them. Only then we can serve the church. நாமும் இதை நாடி தேட வேண்டும். அப்பொழுது மட்டுமே சபையை கட்ட முடியும்.
Many people don't seek for it. அநேகர் இவைகளை தேடுவதில்லை. That is why there are so many people preaching boring, useless sermons. ஆகவே தான் அநேகர் போர் அடிக்கக்கூடியதான உபயோகமில்லாத பிரசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். They don't seek God for the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக தேவனை தேடுவதில்லை. They don't seek God for the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களுக்காக தேவனை தேடுவதில்லை. They don't study the word of God. தேவனுடைய வார்த்தையை கவனமாய் படிப்பதில்லை. I value the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களை நான் மதிக்கிறேன். But what I want to say is this. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், Jesus had the fruit of the Holy Spirit for 33 and a half years. இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் 33 ஆண்டுகளாக இருந்தது. And he had the gifts of the Holy Spirit only for 3 and a half years. அதே சமயத்தில் ஆவியினுடைய வரங்கள் அவருக்கு 3.5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தது. So what do you learn from that? இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? Both are necessary. இரண்டுமே தேவைதான். But the fruit of the Spirit is 10 times more important than the gifts of the Spirit. ஆனால் ஆவியின் வரங்களை காட்டிலும் ஆவியின் கனிகள் 10 மடங்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. So if I value the gifts of the Spirit to some extent, I must value the fruit of the Spirit 10 times more than that. அவை ஒரு குறிப்பிட்ட வரத்தை நான் அதிகமாக மதித்தேன் என்று சொன்னால் அந்த கனியை நான் 10 மடங்கு அதிகமாக மதிக்க வேண்டும். False prophets do not do that. கள்ள தீர்க்கதரிசிகள் இதை செய்வதில்லை. False prophets do not value the fruit of the Spirit. கள்ள தீர்க்கதரிசிகள் ஆவியின் கனிகளை மதிப்பதில்லை. They only value the gifts of the Spirit. அவர்கள் ஆவியின் வரங்களை மட்டுமே மதிக்கிறார்கள். That is what he is saying here. அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். Listen to this. கவனியுங்கள். Verse 15, Matthew 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு They எச்சரிக்கையாயிருங்கள். will come to you in sheep's clothing. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். Sheep's clothing means the correct doctrine. ஆட்டுத்தோல் என்று சொன்னால் சரியான உபதேசம். They look like sheep when you listen to them. நீங்கள் அதை கேட்கும் பொழுது ஆடுகளைப் போலவே காட்சியளிக்கிறார்கள். Inside they are ravenous wolves. ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Now just think of that. இதை எண்ணி பாருங்கள். Why does a wolf put on sheep's clothing and pretend to be a wolf? ஏன் ஒரு pretend to be a sheep? ஏன் ஒரு ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஆட்டைப் போலவே பாசாங்கு செய்கிறது? Why does he want to get inside the fold of the sheep? ஆட்டு மந்தைக்குள்ளாக இந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஏன் உள்ளே வர ஆரம்பிக்கிறது? You think he is coming there to bless the sheep? அங்கே உள்ளே வந்து ஆட்டு மந்தையெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக வருகிறதா? No, it's to bite and grab அது things கடித்து பட்சிக்கும்படியாக from the sheep. அந்த ஆட்டினுடைய கரியை மாம்சத்தை பட்சித்து சாப்பிடும்படியாக வருகிறது. And whenever a preacher comes to get something from you, எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கியார் உங்களிடத்திலிருந்து ஒன்றை பட்சிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறாரோ, there is only one name for him. அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான் He is கொடுக்கப்பட்டிருக்கிறது. a wolf. அவர் ஒரு ஓநாய். Even if he is wearing sheep's clothing. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருந்தாலும் சரி அவர் ஓநாய். There are many like that. அநேகர் அப்படி இருக்கிறார்கள். And how to distinguish them? எப்படி அடையாளம் பார்ப்பது? Verse 16, you will know them by their fruits. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Verse 17, if it's a good tree, it will definitely bear good fruit. நல்ல மரமெல்லாம் கண்டிப்பாக நல்ல கனிகளை கொடுக்கும். If it's a bad tree, verse 19, it will be cut down by God one day. ஆனால் கெட்ட கனி கொடுக்கக்கூடிய மரமாய் இருந்தால் ஒரு நாளிலே அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். A second time he says, you will know them by their fruits, verse 20. 20ஆம் வசனத்திலே மீண்டுமாய் அவர் சொல்கிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். So Jesus is repeating something. இயேசு ஒன்றை மீண்டுமாய் வலியுறுத்தி சொல்கிறார். The way to find a true prophet, ஒரு மெய்யான தீர்க்கதரிசியை கண்டுபிடிப்பதற்குரிய வழி, look at his life. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். See if he's got humility. அவருக்கு தாழ்மை இருக்கிறதா என்று See பாருங்கள். if he's got purity. அவருக்கு தூய்மை இருக்கிறதா என்று பாருங்கள். That is fruit. அதுதான் கனி. You say, Lord, what about the gifts? ஆண்டவரே, வரங்களை குறித்து என்ன ஆண்டவரே? Gifts are necessary. வரங்கள் தேவைதான். But he warns people. ஆனால் ஜனங்களை அவர் எச்சரிக்கிறார். Verse 22. 22ஆம் வசனம். There are many people with gifts who will not enter God's kingdom. வரங்களை வைத்திருக்கக்கூடிய அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். Even people who exercise the gifts in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வரங்களை பயன்படுத்துகிறவர்கள் கூட. I want to ask you, do you believe these words? இந்த வசனங்களை மெய்யாலுமே விசுவாசிக்கிறீர்களா என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். That in the final day, verse 22. 24லே அந்த கடைசி நாளிலே 22ஆம் வசனம். There will be many people who will stand before the Lord in the final day and say these words. கடைசி நாளிலே எனக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய அநேக மக்கள் இருப்பார்கள். Not one or two. ஒன்று இரண்டு அல்ல, many. அநேகர். That means there'll be thousands and thousands of preachers who will stand before the Lord in the final day. அதனுடைய பொருள் என்னவென்றால் கடைசி நாளிலே ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். They will call Jesus Lord. அவர்கள் இயேசுவை ஆண்டவரே என்று கர்த்தாவே என்று அழைப்பார்கள். Lord, Lord. கர்த்தாவே, கர்த்தாவே.
in your name we preached God's word. உம்முடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தோம். Lord, in your name we cast out demons. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம். Lord, in your name we did not one or two miracles but many miracles. உம்முடைய நாமத்தினாலே 1-2 அற்புதங்களை செய்தோம் என்று அல்ல, அநேக அற்புதங்களை These செய்தோம். are all gifts. இவைகள் எல்லாம் வரங்கள். And the Lord will say to them in that day. அந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார். Remember, this day is coming. You will see it yourself one day. நீங்களாக ஒரு நாளிலே இதை பார்ப்பீர்கள், கண்டிப்பாக இது வரும். You and I will see it in that day. This is exactly like this. நீங்களும் நானும் இதே போல நடப்பதை பார்ப்போம். We will hear Jesus saying to those preachers, அந்த பிரசங்கியார்களுக்கு இயேசு சொல்லுகிறதை நாம் கேட்போம். I never knew you. உங்களை நான் அறியேன். Depart from me, you who have got sin in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது, ஆகவே என்னை விட்டு அகன்று போங்கள். What does that teach us? இது நமக்கு என்ன சொல்லுகிறது, போதிக்கிறது? That the most important thing to deal with in our life is sin. நம்முடைய வாழ்க்கையில இடைபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாவம். Now supposing you reverse the story. நீங்கள் இப்பொழுது இந்த கதையை அப்படியே மாற்றுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். That people come to the Lord தேவனிடத்திலே வருகிற ஜனங்கள் and say, Lord, ஆண்டவரே, I really sought to be free from sin in my life. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாய் முயற்சித்தேன். All my life I really sought with all my heart to be free from sin. வாழ்க்கை முழுவதுமாக முழு இதயத்தோடு கூட பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று முயற்சித்தேன் ஆண்டவரே. But will the Lord say to them? அவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? But you never cast out demons. ஆனால் நீ பிசாசை விரட்டவில்லை. You never healed the sick. நீ வியாதியஸ்தனை You சுகமாக்கவில்லை. never preached. நீ பிரசங்கிக்கவில்லை. Depart from me. என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லுவாரா? You think he will say that? அப்படி சொல்ல எண்ணுகிறீர்களா? No. இல்லை. There you can understand which is more important. இங்கே நீங்கள் எது அதிக முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள To முடியும். be free from sin or to do miracles. பாவத்திலிருந்து விடுதலை அடைவது முக்கியமா, அற்புதங்களை செய்வது முக்கியமா? You tell me, my brother, sister, என் சகோதரி சகோதரியை நீங்கள் சொல்லுங்கள். which preacher do you admire the most? நீங்கள் அதிகமாய் மெச்சிக்கொள்ளுகிற பிரசங்கியார் யார்? Somebody who does miracles or somebody who preaches freedom from sin? அற்புதங்களை செய்யக்கூடிய பிரசங்கியாரை மெச்சிக்கொள்கிறீர்களா அல்லது பாவத்திலிருந்து விடுதலையை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாரை மெச்சிக்கொள்கிறீர்களா? Most Christians today admire a preacher who can do miracles. அநேக ஜனங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிரசங்கியார்களை மட்டும்தான் வியந்து பார்க்கிறார்கள், They மெச்சிக்கொள்கிறார்கள். do not admire a preacher who talks about being free from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார்களை மெச்சிக்கொள்வதே But இல்லை. when Jesus comes back, ஆனால் இயேசு திரும்ப வரும்பொழுது you will discover whom he admires, அவர் யாரை மெச்சிக்கொள்ள போகிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். and you will get a surprise. உங்களுக்கு அன்று பெரிய ஒரு ஆச்சரியம், வியப்பு காத்திருக்கும். Be someone who preaches freedom from sin. பாவத்திலிருந்து விடுதலை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்து விடுங்கள். And seek to be like that in your life first, otherwise you can't preach it. முதலாவது நீங்களே பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த பிரசங்கிக்க முடியாது. What is this meaning? I never knew you. நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? That is a question that puzzles people. ஜனங்களுக்கு இது வியப்பாக இருக்கிறது. How can these people who the Lord says I never knew you but they did miracles in his name? ஆண்டவர்களை பார்த்து எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்கிறார், ஆனால் இவர்கள் எப்படி ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தார்கள்? What is the meaning of knowing? The Lord saying I knew you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? When you read in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது it says Adam knew his wife and they had a child. ஆதாம் ஏவாளை அறிந்தாள், அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று பார்க்கிறோம். It is speaking of that intimate relationship that a husband has with his wife through which a child is born. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு, அது நிமித்தமாய் பிறக்கக்கூடிய குழந்தை என்று பார்க்கிறோம். That is the most intimate relationship in among human beings. மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்று சொன்னால் அதான் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம். You don't have that type of relationship with your father or mother or brother or sister. தகப்பனோடோ தாயோடோ அல்லது சகோதரனோடோ சகோதரியோடோ அப்படிப்பட்ட உறவு இருப்பதில்லை. This most intimate relationship God has designed between husband and wife. இந்த மிகவும் நெருக்கமான உறவை தேவன் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கும்படியாக அவர் நியமித்திருக்கிறார். The two shall become one flesh. இருவரும் ஒரே மாம்சமாவார்கள். You can't say that about father and son. தகப்பனையும் மகனையும் குறித்து அப்படி சொல்ல முடியாது. You can't say that about brother and brother. ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுக்குமோ சகோதரனுக்கும் சகோதரிக்குமோ சொல்ல Only முடியாது. between husband and wife. கணவன் மனைவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உறவு. The two shall become one flesh. இருவரும் ஒரே மாம்சமாவார்கள். What does this mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Turn with me to Ephesians 5:31. எபேசியர் 5:31க்கு திருப்புங்கள். எபேசியர் 5:31. A man shall cleave to his wife and the two shall become one flesh.
ஒரு மனிதன் தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். What am I speaking about? நான் எதை குறித்து பேசுகிறேன்? Verse 32. 32ஆம் வசனம். I am speaking about Christ, the husband, and his wife, the church. நான் புருஷனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பற்றியும் மனைவியாய் இருக்கக்கூடிய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். That's what he's talking in verse 23. The husband is the head of the wife, like Christ is the head of the church. 23ஆம் வசனத்தில் அதை தான் சொல்கிறார். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். Like Adam knew his wife. ஆதாம் ஏவாளை அறிந்திருந்தது போல Christ wants to know us not in the body but in our spirit. கிறிஸ்து நம்மை சரீர பிரகாரமாக அல்ல, நம்முடைய ஆவியிலே அறிந்து கொள்ள முடியாது விரும்புகிறார். It says in 1 Corinthians 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1 Corinthians 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். When you join up with a woman, verse 16. 1 Corinthians 6:16, the two will become one flesh. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான். But when we join with the Lord, verse 17, we become one spirit with him. அப்படியே 17ஆம் வசனத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். So when the Lord says, I never knew you, அவன் நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, he says, you never allowed me to become very intimate with you. உன்னோடு கூட நான் நெருக்கமான விதத்திலே ஆவியிலே இசைந்திருப்பதற்கு நீ ஒரு காலம் அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார். It's like a wife who tells her husband, yeah, you can live with me in the house but don't come near and touch me. ஒரு மனைவி கணவனிடத்திலே சொல்லுவது போல, இந்த வீட்டிலே நீங்கள் வாழலாம், ஆனால் ஒரு காலம் என்னிடத்தில் நெருங்கி வர வேண்டாம், என்னை தொட வேண்டாம். You are my husband and all but don't touch me. Just நீ என்னுடைய கணவன் தான், ஆனால் என்னை தொட வேண்டாம் என்று சொல்கிறது போல. Some people know Jesus like that. சிலர் இப்படித்தான் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். Yeah, I want you to take me to heaven. ஆண்டவரே, நீர் என்னை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், but don't come too near me. ஆனால் எனக்கு அதிக நெருக்கமாய் வர வேண்டாம் ஆண்டவரே. And the Lord says, okay. ஆண்டவர் சரி என்று சொல்லி விடுவார். I never knew you. நான் உன்னை அறியவில்லை. Do you want the Lord to really know you in your spirit? உங்களுடைய ஆவியிலே உண்மையாலுமே தேவன் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Really close to you like a husband comes to his wife. கணவன் மனைவியிடத்தில் நெருங்கி வருகிறது போல ஆண்டவர் உங்களை நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? If he comes that close to you, அவ்வளவு நெருக்கமாக உங்கள் அண்டையிலே வந்தால், he will point out so many small wrongs in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு தவறுகளை அவர் சுட்டி காண்பிப்பார். I know times when I lie down in bed with a fever. நான் ஜுரம் வந்து நான் என்னுடைய படுக்கையிலே படுத்திருந்தேன். And I say, Lord, why this fever? ஆண்டவர் ஏன் இந்த ஜுரம் என்று கேட்டேன். And the Lord will show me. ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். A few days ago, சில நாட்களுக்கு முன்பாக, you spoke one rude word to somebody. நீ யாரோ ஒருவரிடத்திலே ஒரு காரசாரமான வார்த்தையை பயன்படுத்தி பேசினாய். You did not repent of it. நீ அதிலிருந்து மனம் திரும்பவில்லை. I say, Lord, ஆண்டவரே, one rude word, ஒரு கடினமான வார்த்தையா, you give me a fever? நீர் எனக்கு ஜுரத்தை கொடுக்கிறீரா? The Lord says, yes, because I love you so much. ஆம், அந்த அளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். I am very close to you. நான் உன்னை நெருங்கி வருகிறேன் என்று that சொன்னார். even a small thing I'm going to get rid of from your life. சின்ன காரியம் கூட உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க முடியாது நான் விரும்புகிறேன். And that has rejoiced my heart so much. அது என்னுடைய இருதயத்தை அதிகமாய் சந்தோஷப்படுத்தியது. I have wept tears of joy. நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். Thank you, Lord. ஆண்டவரே நன்றி. Thank you, Lord, that you're so close to me that even you will not allow me to speak one rude word. ஒரு கடினமான வார்த்தையை கூட பேச அனுமதிக்காத அளவுக்கு நீர் என்னோடு நெருக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே. You will not allow me to have one bad thought. ஒரு கெட்ட சிந்தை கூட என்னுடைய சிந்தையிலே வர அனுமதிக்காத தேவன். You will not allow me to be unrighteous with money even for 50 paisa. 50 பைசாவிலே கூட கர்த்தாவே அநீதியா நான் இருக்க நீ விரும்பாத தேவன். Once I went to a shop one night. ஒரு இரவிலே ஒரு கடைக்கு சென்றேன். And I bought something. நான் ஏதோ ஒரு பொருளை வாங்கினேன். When I came home it was about 10 o'clock at night. இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு I saw he had given me more change than he should have returned. அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய மீதி சில்லறையை காட்டிலும் அதிகமான தொகையை கொடுத்து விட்டார் கடைக்காரர். So I said, oh, I better go back and return that tomorrow morning. சரி, நாளைக்கு காலையில போய் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். And the Lord said to me, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், supposing he gave you less change, will you go wait till tomorrow or will you go tonight? உனக்கு சில்லறை குறைவாய் கொடுத்திருந்தால் நீ நாளைக்கு போவாய் இன்னைக்கே போய் விடுவாய் என்று கேட்டார். I know, if he gave me less change, I'll go immediately. பணம் கம்மியா கொடுத்து விட்டால் உடனே நான் போய் சொல்லி வாங்கி விடுவேன். The Lord said, if he gives you more change also, go immediately and give it. அதிகப்படியான பணத்தை சிலரை தெரியாமல் கொடுத்து விட்டாலும் நீ போய் உடனே செலுத்து என்று சொன்னார்.
10 o'clock at night, I got into the scooter and went back to the shop. 10 மணிக்கு நான் இரவு 10 மணிக்கு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அந்த கடைக்கு போனேன். I said, you gave me too much change, here is the balance. நீங்கள் எனக்கு அதிகமாக கொடுத்து விட்டீர்கள், இதோ அந்த மீதி உள்ள தொகை என்று கொடுத்து விட்டேன். Why do I do that? ஏன் நான் அதை செய்கிறேன்? I could have said, Lord, it's okay, tomorrow I'll give it. சரி ஆண்டவர், நாளைக்கு காலையில் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். I want Jesus to be very close to me. இயேசு எனக்கு அதிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். I don't want to keep him away for one night. ஒரு இரவு கூட அவரை தூரமாக வைத்து விட விரும்பவில்லை. Tomorrow morning we will come close. ஆண்டவரே, தூரமாயிரும், காலைக்கு நெருங்கி வாரும் என்று You சொல்லவில்லை. know, when you're careless like that about what the Lord says to you, உங்களிடத்தில் தேவன் சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கவலையினமாய் இருப்பீர்களானால், the Lord says, you're like the wife who says, don't come near me, just stay in the house but don't come and touch இந்த me. வீட்டில் நீங்கள் வாழலாம், புருஷனை பார்த்து, ஆனால் என் கிட்ட வராதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியை போல நீங்கள் இருக்கிறீர்கள். I don't want to be like that. நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. Like Adam knew his wife, I want ஆதாம் the ஏவாளை Lord அறிந்தது போல, to know me. ஆண்டவரனை அப்படியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று I விரும்புகிறேன். don't want the Lord to say in the final day, I never knew you. உன்னை நான் அறியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கடைசி நாளில் என்னை You பார்த்து just சொல்ல wanted me to விரும்பவில்லை. live in your house. நான் உன்னுடைய வீட்டிலே வாழ வேண்டும் என்று அனுமதித்தாய், I never knew you. ஆனால் உன்னை நான் அறியவில்லை. Oh, you preached, you did miracles, but I never knew you. நீ அற்புதங்களை செய்தாய், பிரசங்கித்தாய், ஆனால் நான் உன்னை அறியவில்லை. Those are the false prophets. தான் கள்ள தீர்க்கதரிசிகள். So I hope you understood something about false prophets today. ஆகவே இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஏதோ கொஞ்சம் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். Something perhaps you never understood before. இதற்கு முன்பாக விளங்கிக் கொள்ளாத காரியங்கள். Thank God for the revelation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாட்டிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். God is taking us constantly to a higher class and a higher class. தொடர்ந்து தேவன் நம்மை மேலான வகுப்புக்கு எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். Just like your children go from 5th standard to 6th standard to 7th standard. உங்களுடைய பிள்ளைகள் 5ஆம் வகுப்பு, அதற்கு பிறகு 6ஆம் வகுப்பு, அதற்கு பிறகு 7ஆம் வகுப்பு படிக்கிறது போல God is leading you to a higher level today. இயேசு மேலான ஒரு நிலைக்கு உங்களை எடுத்து செல்கிறார். Do you want that promotion? இந்த உயர்வு உங்களுக்கு வேண்டுமா? Or you want to sit in the same class in the new year? அல்லது புது வருஷத்திலே அதே வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்க விரும்புகிறீர்களா? Let's say, Lord, I want to press on. ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஓடப் போகிறேன் என்று Let's சொல்லுங்கள். pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we pray you will help us to be gripped by these truths, பரலோக பிதாவே, இந்த சத்தியங்களினாலே நாங்கள் பற்றி பிடிக்கப்பட உதவி செய்வீர் என்று நாங்கள் so that we நம்புகிறோம். can honor you in our life, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் அப்படி உம்மை கனப்படுத்த முடியுமே. and that you will raise up many true prophets in our midst, எங்கள் மத்தியிலே அநேக உண்மையான தீர்க்கதரிசிகளை எழுப்புவீராக. humble godly men and women, தாழ்மையான தேவ மனுஷிகள் எழுப்போம். that we can be powerful witnesses for you in our generation. எங்களுடைய தலைமுறையிலே உமக்கென்று வல்லமையுள்ள சாட்சிகளாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. And even among our young people, Lord, ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்கள் மத்தியிலே raise up true servants of yours. ஆண்டவரே, உம்முடைய மெய்யான